ஹே கைஸ், 10th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய விதமா நம்ம வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் தனித்தனி பிடிஎஃப் ரெடி பண்ணி தனித்தனி வீடியோஸா போட்டுட்டு இருந்தோம், கேட்டகரைஸ் பண்ணி. கரெக்டா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவா பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். எல்லாமே சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், மொத்தமா ப்ராப்ளம்ஸ் வந்து 4 வீடியோ வரும். ஒன்னு பிசிக்ஸ் சால்வ்டு அண்ட் பிசிக்ஸ் எக்ஸசைஸ், இன்னொன்னு கெமிஸ்ட்ரி சால்வ்டு அண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸசைஸ் சொல்லியிருந்தோம். நமக்கு மோஸ்டா இந்த சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ல இருந்தா கொஸ்டின் வருது அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் நான் வந்து பிசிக்ஸோட சால்வ்டு ப்ராப்ளம் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ கெமிஸ்ட்ரி சால்வ்டு ப்ராப்ளம் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தனித்தனி வீடியோஸா வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. போரான் நேச்சுரலி அக்கர்ஸ் as a mixture of boron 10 and boron 11 isotopes. ஓகேங்களா? இங்க போரான் 11 வரும். போரான் 10 and போரான் 11 isotopes தான் கிடைக்கும். ரெண்டு மிக்ஸ் தான் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜ் அபிடன்ஸ் ஆஃப் போரான் 10 வந்து பாத்தீங்கன்னா 20%, போரான் 11 வந்து 80% அபிடன்ஸ் ஆயிருக்குன்ட்டாங்க. அப்போ அந்த போரானோட அட்டாமிக் மாஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா நமக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போரான் 10 இருக்கு இல்லைங்க, அட்டாமிக் நம்பர் 10 இருக்கக்கூடிய போரான் இது 20% அக்கறை இருக்கு. அப்போ 10 into 20 பிளஸ் போரான் 11 அட்டாமிக் நம்பர் 11 இருக்கக்கூடிய போரான் 80% அக்கறை இருக்கு. அப்போ 11 into 80. இப்போ பர்சன்டேஜ்னா பை 100 போட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே பை 100 போட்டு எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் டைரக்டா அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 10 into 20 200 பை 100 பிளஸ் 88 11 into 80 880 வந்துடும் பை 100. எல்சிஎம் 100 எடுத்தோம்னா 1080 கிடைக்குமா? இப்போ பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 108/10 இருக்கும். டிவைட்ல 10 இருந்தா லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். அப்ப 10.8 AMU அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? கொஞ்சம் முக்கியமான ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இப்போ வாட்டர்னா H2O இல்லையா? இதுல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஹைட்ரஜன் 2 இருக்கு, ஆக்சிஜன் 1 இருக்கு. அப்ப ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறப்போ 2 into மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் பிளஸ் இங்க ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கு, 1 into மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கனால 2 into இருக்கும். அப்போ 2 into ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1 பிளஸ் 1 into ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16. ஓகேங்களா? அப்ப மல்டிபிள் பண்ணா 2 பிளஸ் 16 வரும். ஆட் பண்ணோம்னா 18 கிராம். அடுத்த தேர்ட் ஒன், ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன். மீத்தேன் காம்போசிஷனோட மாஸ் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப மீத்தேன் அப்படின்னா CH4 அப்படிங்கிறத ஒரு கெமிக்கல் ஃபார்முலா. அப்ப CH4 நம்ம கார்பன் பிளஸ் 4 ஹைட்ரஜன் பிரிக்கலாமா? பாருங்க, ஒரு கார்பன் பிளஸ் 4 ஹைட்ரஜன் இதுல இருக்கு. அப்ப ஒரு கார்பன் அப்படிங்கிறப்போ 1 into கார்பனோட மாஸ் நம்பர் 12 பிளஸ் 4 into ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. இப்போ 12 1s are 12 பிளஸ் 4 1s are 4. 12 பிளஸ் 4 16. இப்போ மீத்தேன் வந்து என்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 கிராம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட கேட்டது மோலார் மாஸ் இல்ல, மாஸ் பர்சன்டேஜ் தான். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ இப்போ கார்பன் மட்டும் எவ்வளவு கிராம் இருந்துச்சு? 12 கிராம். ஒரு கார்பன்னா அது 12 கிராம் இருந்துச்சு. அப்ப 12/16 into 100. அதாவது இதுக்கு ஆக்சுவலா ஃபார்முலா என்னன்னா, என்ன சொல்றது, மாஸ் ஆஃப் கார்பன் டிவைட் பை டோட்டல் மாஸ் இன்டூ 100 தான் ஃபார்முலா. இப்போ மாஸ் ஆஃப் கார்பன் 12 டிவைட் பை டோட்டல் மாஸ் வந்து 16 into 100. இது 12 4 டேபிள் கேன்சல் பண்ணா 3/4 வரும் இன்டூ 100. 4 டேபிள்ல அகைன் வந்து நம்ம 100 கேன்சல் பண்ணோம்னா 25 வரும் இல்லைங்களா? ஓகேவா? 25 வரும். அப்போ 25 into 3 வந்து நமக்கு என்ன வந்துடும்? 75% வந்துடும். இப்போ இது 75 கிடைச்சிட்டோமா? டோட்டல் மாஸ் வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ 100% அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி எடுக்கும்போது எனக்கு கார்பன் வந்து 75% தெரிஞ்சிருச்சு. அப்ப ரிமைனிங் 25% வந்து எனக்கு ஹைட்ரஜன் தானே இருக்கும். அதனால ரிமைனிங் 25 ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல இப்ப நம்ம இங்க அப்ளை பண்ண அதே ஃபார்மேட்டா அப்படி ஹைட்ரஜனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி. ஏன்னா இங்க 12 போட்டோமா, அதுக்கு பதிலா இப்ப என்ன பண்ணணும், 4 அப்படின்னு போட்டா போதும். ஓகேங்களா? 25% நமக்கு கிடைச்சிடும். சேம் அதே தான். கிராம் மோலார் மாஸ் ஆஃப் CO2 கேட்டிருக்காங்க. இந்த வாட்டர் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அப்ப CO2 அப்படிங்கிறப்ப இதுல ஒரு கார்பன் பிளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு கார்பனோட மாஸ் நம்பர் 12 பிளஸ் 2 into ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16. அப்ப 12 16 32 வருமா? அப்ப 12 பிளஸ் 32 44 கிராம் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே. அடுத்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம். 40 கிராம் சோடியம்ல எனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறப்போ மாஸ் ஆஃப் த எலமெண்ட் டிவைட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட். இப்ப மாஸ் ஆஃப் த எலமெண்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 46 கிராம் கொடுத்திருக்காங்க இல்லையா? என்ன எலமெண்ட்? சோடியம். பொதுவா சோடியமோட அட்டாமிக் மாஸ் என்ன, அதாவது மாஸ் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 23. அப்ப ரெண்டத்தையும் டிவைட் பண்ணணும். அப்போ 46/23ங்கிறப்போ கேன்சல் பண்ணோம்னா
எனக்கு எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் வரும். ஓகே. அடுத்து calculate the number of moles of sample that contains 12.046 into 10 to the power 23 atoms of ion. இப்போ அயான் அதோட மாஸ் வந்து எனக்கு 23.046 into 10 to the power 23 atoms இருக்கு. அதாவது 23 கிராம்ஸ் இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எனக்கு பிரசன்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி 10 பவர்ல கொடுத்தாவே அவகேட்டோ நம்பர் கான்செப்ட்டுக்கு நம்ம வந்துடணும். அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அயான் டிவைட் பை அவகேட்டோ நம்பர். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அயான் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12.046 into 10 to the power 23 டிவைட் பை அவகேட்டோ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 6.023 into 23. அப்போ 10 power 23 ரெண்டுத்துலயும் கேன்சல் ஆயிடும். இங்க 6 இங்க 12 கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 2 moles. அடுத்து சேம் அதே மாதிரி கால்குலேஷன் ஆனா வாட்டருக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வாட்டர்னா பொதுவா எனக்கு அதோட மோலார் மாஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ் எல்லாம் ஒன்று. ஓகேங்களா? அப்ப H2O அப்படிங்கிறது நம்ம 2 H பிளஸ் ஒரு ஆக்சிஜன் பிரிச்சோம்னா முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 18 கிராம் அப்படிங்கிறது வாட்டரோட மோலார் மாஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர், எத்தனை மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதை கண்டுபிடிச்சாதான் மாஸ் வந்து என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் டிவைட் பை அவகேட்டோ நம்பர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க. 1. இங்க இருக்கு பாத்தீங்களா? 1.51 into 10 to the power 23. இந்த பவர்ல நமக்கு கொடுத்துட்டதுனால நம்ம அவகேட்டோ நம்பர் யூஸ் பண்ணிக்கிறோம். 6.023 into 10 to the power 23. கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடுமா? இது 1 டைம்னா இது எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை டைம் வரும்னா 4 டைம்ஸ் வரும். ஆக்சுவலா ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் வேல்யூ எடுப்பாங்க. 3.97 சம்திங் வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1/4 எடுத்துக்கணும். 1/4 கேன்சல் பண்ணா 0.25. ஓகே, அப்ப 0.25 மோல்ஸ் வந்து எனக்கு வாட்டர் இருக்கு. இப்ப இதோட மாஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து என்ன ஃபார்முலானா மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இப்ப இதுல மாஸ் மட்டும் வேணுங்கிறனால மாலிகுலர் மாஸ் இந்த பக்கம் அமைச்சிட்டுருவோம். அப்ப மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0.25 இன்டூ மாலிகுலர் மாஸ் வந்து 18. டிவைட்ல ஒரு 18 சைடு வரப்போ மல்டிப்ளை மாறிடும். அப்ப மல்டிப்ளை பண்ணா 4.5 கிராம் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, சல்ஃபர் இன் H2SO4. H2SO4ல சல்ஃபர் மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப H2SO4 அப்படிங்கிறப்ப இதுல 2 ஹைட்ரஜன், 1 சல்ஃபர், 4 ஆக்சிஜன். கரெக்டா? அப்போ 2 into ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1, சல்ஃபரோட மாஸ் நம்பர் 32 தான். 4 into ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16. மல்டிப்ளினா 2 plus 32 plus 64 கிடைக்கும். ஆட் பண்ணோம்னா 98. ஓகேவா? இது வந்து டோட்டல் மாஸ் இப்போ நமக்கு. அப்ப பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4 அப்படிங்கிறப்போ மாஸ் ஆஃப் சல்ஃபர் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2SO4. சல்ஃபரோட மாஸ் வந்து நமக்கு இங்க இருக்கு பாருங்க 32 by 98. டோட்டல் மாஸ் வந்து 98 into 100. கேன்சல் பண்ணா நமக்கு 32.65 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா pH கால்குலேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம் pH கால்குலேஷன்ஸ்லாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் த pH ஆஃப் 0.01 மோல் ஆஃப் HNO3. HNO3ல இருக்கக்கூடிய HNO3யோட மோலார் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 0.01 மோல் அப்படின்ட்டு. இதை கொடுத்துட்டு pH கேட்டிருக்காங்க. இப்ப HNO3 அப்படிங்கிறப்போ இந்த H பிளஸ் பிளஸ் NO3 பிரிச்சிடலாமா? அப்ப எனக்கு இங்க கொடுத்துருக்கூடிய கான்சென்ட்ரேஷன் இருக்குங்களா, மோலார் கான்சென்ட்ரேஷன், அது H பிளஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் தான் 0.01. இதை நம்ம என்ன பண்ணோம்னா 1 into 10 to the power -2 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 டிஜிட் தள்ளி இருக்கா, அதனால 1 into 10 to the power -2 எழுதிக்கலாம். 1ஆல மல்டிபிள் பண்றப்ப 10 to the power -2 தான் வரும். இப்போ கொண்டாந்து pH ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா என்ன? pH is equal to minus log base 10 power H plus ion இல்லையா? அப்ப இதுல நான் அப்ளை பண்ணா minus log base 10 power H plus ion ஓட கான்சென்ட்ரேஷன் 10 to the power -2. இப்போ லாக்ல a power b power c தேர்ட் பவர் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடலாம். முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா லாக்ல பேஸும் பவர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ 2 1s are 2. முடிஞ்சா இதே மாதிரியே தான் அடுத்த சம். இதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க பாருங்க. A solution as POH வந்து பாத்தீங்கன்னா 11.76. இதை கொடுத்துட்டு pH என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இதுல இன்னொரு ஃபார்முலா என்ன? pH POH இந்த ரெண்டத்தோட சம் வேல்யூ நமக்கு எப்பயுமே என்ன இருக்கும்னா 14 இருக்கும். இதுல POH அவங்க சொல்லிட்டாங்களா 11.76 கொண்டாந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. pH பிளஸ் 11.76 is equal to 14 கிடைக்குமா? இப்போ இந்த பிளஸ் 11.76 இருந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். மைனஸ் பண்ணீங்கன்னா 2.24 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மேல ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, இந்த 9th சம். சேம் இதே மாதிரியே தான் எனக்கு இந்த கால்குலேஷனும். HCl வந்து H பிளஸ் Cl மைனஸ் பிரிச்சுக்கிறோம். அப்ப H பிளஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் இது 0.001 மோல். அப்ப அதை 1 into 10 to the power -3 எழுதி ஃபைனலா மல்டிபிள் பண்ணா 10 to the power -3 வரும். டைரக்டா கொண்டாந்து இந்த pH ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சிம்பிள் பண்ணிருப்போம். அங்க என்ன பண்ணீங்களோ அதே தான். அடுத்து இங்கேயும் பாருங்க. கால்குலேட் த pH ஆஃப் 1 into 10 to the power -4 மோல் சொல்யூஷன் ஆஃப் NaOH. இப்ப நமக்கு NaOH கொடுத்துட்டாங்களா,
இப்ப NaOHங்கிறப்போ இது Na பிளஸ் OH மைனஸ் தான் பிரியும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா OH மைனஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன். அப்ப நம்மளால ஃபர்ஸ்ட் pH கண்டுபிடிக்க முடியாது, POH தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அதான் பாருங்க, POH வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலா இதேதான், H பிளஸ் அயனுக்கு பதிலா OH மைனஸ் அயான் வரும். இப்ப மைனஸ் லாக் பேஸ் 10 பவர் OH மைனஸ் அயான். OH மைனஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10 to the power -4 அப்ளை பண்ணிட்டோம். இந்த பவர் 4 முன்னாடி வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும். அப்ப மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் ஆயிடும், 4 ஆயிடும். இங்க லாக் 10 பவர் 10 இருக்க இதோட வேல்யூ 1. அப்ப POH வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை வச்சு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா pH கண்டுபிடிக்கணும். அந்த 10th சம் பார்த்தோம் இல்லைங்களா, பாருங்க POH கொடுத்துட்டு pH கேட்டா என்ன ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான் இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். அப்ப pH plus POH is equal to 14. இதுல POH வந்து இப்போ 4 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப pH plus 4 is equal to 14. plus 4 இந்த வந்துச்சுன்னா -4 மாறிடும். இப்ப மைனஸ் பண்ணா pHங்கிறது 10 கிடைச்சிரும். முடிஞ்சா அடுத்து 13th சம் பாருங்க. Calculate the pH of a solution in which the concentration of the hydrogen ion is 1.0 into 10 to the power -8. ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் 1 into 10 to the power -8. 1ஆல மல்டிபிள் பண்றப்ப 10 to the power -8 தான் வரும். அப்ப இதுதான் H பிளஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன். கொண்டாந்து pH ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணிட்டு இந்த பவர் 8 முன்னாடி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். லாக் பேஸ் 10 பவர் 10 இருக்கும். இதோட வேல்யூ 1. முத போட்ட அதே கால்குலேஷன் தான். அப்ப 8 into 1 8 கிடைச்சிடும். இதுதான் pH. முடிஞ்சா அடுத்து பாருங்க, இந்த 10th சம் மாடல். இந்த pH ஆஃப் த சொல்யூஷன் வந்து 4.5. POH என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப pH பிளஸ் POH வந்து 14. இதுல pH வந்து 4.5 கொடுத்துட்டாங்க. கொண்டாந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க போறோம். அப்ப 4.5 பிளஸ் POH is equal to 14 பிளஸ் 4.5 இருந்துச்சுன்னா மைனஸ்ல வந்துடும். இப்போ 14ல 4.5 மைனஸ் பண்ணோம்னா 9.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம pH கால்குலேஷன். இந்த pH கால்குலேஷன் மட்டும் பாருங்க, ஏன்னா மோஸ்டா நம்ம கெமிஸ்ட்ல வந்து pH கால்குலேஷன் தான் கம்பல்சரி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து ஒரு சில நேமிங், அதாவது 11th லெசன்ல கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம நேம் கொடுக்கும். ஓகேங்களா, ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு வந்து நேம் கொடுக்க போறோம். அதுதான் இதுக்கு எப்படி நேம் கொடுக்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு செயின் தான் இருக்கு. அப்ப இதுல டோட்டலா எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 5 கார்பன் இருக்கா? அப்ப 5 கார்பன் இருந்துச்சுன்னா பென்ட் அப்படின்னு நேம் கொடுக்கணும். சிங்கிள் பாண்டா இருக்கா டபுள் பாண்டா இருக்கான்னு பாருங்க. பாண்டு சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா ஏன் அப்படிங்கிற சவுண்ட்லயும், டபுள் பாண்டா இருந்துச்சுன்னா ஈன் அப்படிங்கிற சவுண்ட்லயும், ட்ரிபிள் பாண்டா இருந்துச்சுன்னா ஐன் அப்படிங்கிற சவுண்ட்லயும் முடிக்கணும். இங்க எனக்கு எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கனால ஏன். அப்ப 5 கார்பன் பென்ட், எல்லாமே சிங்கிள் பாண்டு ஏன். அப்ப பென்ட் பிளஸ் ஏன் பென்டேன் அப்படிங்கிறது இதோட நேம். ஓகேவா? சோ அதுல வந்து எந்த ஒரு சப்ஸ்டியூண்டும் நமக்கு கிடையாது. ஆனா செகண்ட் ஒன்ல பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்கு. எதை வேணாலும் நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயினை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல இப்படி ஸ்ட்ரைட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டா செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. CH3 CH CH2 CH2 CH3. ஓகே, லாங்கஸ்ட் கார்பன் செயின்ல 5 கார்பன் இருக்கு பென்ட், எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். சோ ஏன்னு. அதுக்கப்புறம் தனியா ஒரு குரூப் மட்டும் நமக்கு இருக்கும் இல்லையா, அதான் சப்ஸ்டியூண்ட் அப்படிம்பாங்க. இப்ப சப்ஸ்டியூண்ட்ல எனக்கு என்ன இருக்குன்னா CH3 இருக்கா. சோ இதை வந்து மெத்தில் அப்படிம்பாங்க. ஒரு கார்பன் இருந்தா மெத்தில், 2 கார்பன் இருந்தா எத்தில், 3 கார்பன் இருந்தா ப்ரோப்பைல், பியூட்டைல், இந்த மாதிரி நம்ம நேம் கொடுப்போம். ஓகேங்களா, ஒரே ஒரு கார்பன் குரூப் மட்டும் இருக்கிறதுனால இதை மெத்தில் அப்படிம்பாங்க. எப்பயுமே சப்ஸ்டியூண்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த சப்ஸ்டியூண்ட் எத்தனாவது கார்பன் கிட்ட பாண்ட் வச்சிருக்கு பாருங்க, 2வது கார்பன் கிட்டயா. அப்ப 2 மெத்தில், 5 கார்பன் பென்ட், எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன். அப்ப 2 மெத்தில் பென்டேன். முடிஞ்சா அடுத்து இதுல தேர்ட் ஒன். இப்ப அங்க மெத்தில் பார்த்தோமா, இங்க பாருங்க. இப்ப இதுல எதை வந்து நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயினை செலக்ட் பண்றோம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் இப்படி லீனியரா எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1 2 3 4 5 6 கார்பன் தான் வருது. அதுவே இப்படி எடுத்தனா 1 2 3 4 5 6 7 கார்பன் வருதா. எப்பயுமே லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் நம்ம எடுக்கணும். அது லீனியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா கூட வரலாம். அப்ப 7 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து ஹெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன் ஹெப்டேன். இதுல பாருங்க, இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின் போக முன்னாடி ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்கா, அது மெத்தில் குரூப், அதனால மெத்தில் அப்படின்னு நேம் கொடுப்போம். எத்தனாவது கார்பன் கிட்ட பாண்ட் வச்சிருக்கு? 3வது கார்பன் கிட்டயா. அப்ப 3 மெத்தில், 3வது கார்பன் கிட்ட மெத்தில் குரூப் பாண்ட் வச்சிருக்கு, 3 மெத்தில். அதுக்கப்புறம் இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயினுக்கு நேம் கொடுக்கணும். 7 கார்பன் ஹெப்ட், சிங்கிள் பாண்ட் ஏன் ஹெப்டேன். அப்ப 3 மெத்தில் ஹெப்டேன். ஃபோர்த் ஒன் பாருங்க, CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், சிங்கிள் பண்ணா ஏனு, டபுள் பண்ணா ஈனு, ட்ரிபிள் பண்ணா ஐன் அப்படின்னு சொன்னா. அப்போ இங்க இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதுதான். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னா 5 இருக்கு. 5 கார்பன் இருக்கனால பென்ட். இதுல இங்க டபுள் பாண்ட் வந்துருச்சா, அதனால டபுள் பாண்டுக்குனால ஈன் அப்படிங்கிற சவுண்ட்ல கொடுக்கணும். அப்போ
பென்டீன் அப்படிங்கிறது தான் நேம். நம்ம பென்டீன்னும் எழுதலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் கிட்டே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால பென்ட், இந்த டபுள் பாண்ட் வந்ததுனால ஈன் சவுண்ட், அது எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் கிட்ட இருக்குங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதான் பென்டீன். பென்டீன் பென்ட் 1 ஈன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். நீங்க வெறும் பென்டீன் எழுதினாலும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், OH, COH இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சுன்னா அப்போ வந்து நம்ம எப்படி நேம் கொடுக்கறது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்க்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன்ல இருந்து கார்பன் கவுண்டிங் கொடுக்கணும். அப்போ 1, 2, 3 இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம கொடுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இங்க எத்தனை கார்பன் இருக்குன்னா 3 கார்பன் இருக்கா? 3 கார்பன் இருந்தா ப்ரோப். எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு, ஏன் ப்ரோப்பேன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் OH வந்துச்சுன்னா என்னன்னு சவுண்ட்ல முடிப்போம்னா ஆல் அப்படின்னு சவுண்ட்ல முடிப்போம். அதுவே CH இருந்துச்சுன்னா அல் அப்படிங்கிற சவுண்ட்ல முடிப்போம். COOH இருந்துச்சுன்னா ஆயிக் ஆசிட் அப்படிங்கிற சவுண்ட்ல முடிப்போம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க OH இருக்கிறதுனால ஆல். அப்போ ப்ரோப்பேன் ஆல், ப்ரோப்பனால் அப்படிங்கிறது இதோட நேம். ஒன்னு ப்ரோப்பனால்னு முடிக்கலாம், இல்ல இந்த OH குரூப் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் கிட்டே இருக்கனால ப்ரோப்பேன் 1 ஆல். ஃபர்ஸ்ட் கார்பன் கிட்ட OH குரூப் இருக்குங்கிறத இது சொல்லுது நமக்கு. அதான் 1 ஆல் அப்படின்னு எழுதியிருப்போம். நீங்க ப்ரோப்பனால் எழுதினாலுமே தப்பு இல்லை. அடுத்து லாஸ்ட் ஒன் CH3COOH. இதோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதுல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் தான், இதனால இதுலயும் கார்பன் இருக்கா? அப்ப இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்ப 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் இருந்தா ஈத்தர். எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கா? ஓகே, அப்ப ஏன், அப்ப ஈத்தேன். COH இருந்துச்சுன்னா ஆயிக் ஆசிட்னு முடிக்கணும்னு சொன்னேன். அப்ப ஈத்தன் ஆயிக் ஆசிட், அதான் எத்தனாயிக் ஆசிட்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான். கால்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்ப இந்த வீடியோ பாக்குறப்பே உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியா. அப்படி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில கான்செப்ட் புரியாம கூட இருக்கலாம். நம்ம சொன்னது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்க இதை எடுத்து பார்த்தாவே போதும், ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அதனால இந்த PDF வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த PDF ஓட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அதனாலே விட்டுட்டு வருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, ஏன்னா எல்லாருமே இதுக்கு மேல ப்ராப்ளம்ஸ் பார்த்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட்டோமா, அடுத்து வந்து எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில தனித்தனி வீடியோஸா போட்டுருவோம். ஓகேங்களா?